ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்கான மால்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரீஸ்டாக் பண்ணி பேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ப்ராப்பராக சீல் பண்ணி அதை எல்லாமே நம்மளுடைய ப்ளேஸில் வச்சுருவோம். ஆர்டர்ஸ் வர வர நாங்கள் அதை எடுத்து அப்படியே பேக் பண்ணிடுவோம். ஸோ ரொட்டீனாக இந்த 1 வீக் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனது எல்லாமே நாங்கள் ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த 1 வீக்காக நிறையா பேர் எப்போவுமே ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ கொடுப்பீங்க, ஏன் இந்த ஒரு 1 வீக்காக சரியாக வீடியோவே வரலன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ங்க, அதனால தான் 1 வீக்காக என்னால் ப்ராப்பராக யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணவும் முடியல, வீடியோஸும் கொடுக்க முடியல. பட் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வந்து இது எல்லாமே அப்படியே சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. காலையில், மதியம், நைட்டு 9 மணிக்கு கூட நான் வீடியோஸ் போடுவேன். நிறைய பேர் டிஎம்மில் வந்து ஏன் இன்றைக்கி நீங்கள் வீடியோவே கொடுக்கல அப்படிலாம் கேட்டாங்க. பட் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்லேருந்து ப்ராப்பராக வீடியோஸ் கொடுத்துருவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டே நாளைக்கு வருது இல்லைங்களா, ஸோ அதுக்காக நம்ம வந்து 25% ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சோப் வாங்குறீங்க 70 ருபீஸ் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52 ருபீஸ் அப்படி தான் வரும். ஸோ இந்த ஆஃபர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆஃபர் வந்து சண்டே மண்டே 2 நாளுமே இந்த ஆஃபர் போட்டிருக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த ஆஃபர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமாக ரீசேல் பண்ணுற கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த வீக்கில் நான் கிளியர் பண்ணிடுறேன் அந்த டவுட்ஸ் எல்லாமே. முக்கியமாக இப்போ வந்து ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட ப்ராடக்ட் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கின் டைப் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதை பற்றி என்ன ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். பட் என்ன ஸ்கின் டைப்னே தெரியாமல் நீங்கள் கஸ்டமரை ஹேண்டில் பண்ணவே வேணாம். ஃபஸ்ட்டு அவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க என்ன ஸ்கின் டைப், அவங்க ஆயிலி ஸ்கின்னா, ட்ரை ஸ்கின்னா, இல்லை கம்பைன் ஸ்கின்னான்னு கேளுங்க. அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் என்ன ப்ராடக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இதை பற்றின டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.